திமுக கூட்டணி கட்சி சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்காத கட்சிகள் பயந்தா கோழிகள்னு அரசு சொன்னார். பங்கேற்றவர்கள் வீரர்கள். இது வந்து தெருவில் போகிறவங்க சொல்கிற மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது. அதாவது பல கட்சிகள் இது வந்து தேவை நியாயம் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதனால திமுக கூட்டத்துக்கு போகல. திமுக வந்து இதை அரசியல் பண்ண வேண்டும், ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து அவர்கள் மக்களை திசை திருப்ப வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால மற்ற கட்சிகள் போகாமல். நன்றி. மழை காலத்துல அரசு ஊழியர்கள் வந்து மக்களுக்கான சேவையில் ஈடுபடுற நேரத்தில் இந்த சார் திருத்தத்தை செயல்படுத்துறது எளிதாக இருக்குமான ஒரு விமர்சனம் வைக்கிறது. ஆனால் இதெல்லாம் வந்து மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. செய்யணும்னு நினைச்சா எல்லா வேலையும் செய்யலாம். மெஷினரிஸ் இருக்கிறது, அரசாங்கம் இருக்கிறது, பிஎல்ஏஸ் இருக்கிறார்கள், அரசியல் கட்சிகள் இருக்கிறார்கள். அனைவரும் இணைந்து செய்யணும்னா இது வந்து ஒரு சிறப்பாக செய்ய வேண்டிய வேலை தான். நீங்கள் போலி வாக்காளர்களை பற்றி கவலைப்படுற அதே நேரத்தில் அதை களையடிக்க வேண்டிய கவலையும் நமக்கு இருக்கிறது இல்லை. அதை களையடிக்க வேண்டும் இல்லை. அப்போ தேர்தல் நியாயமாக நடக்க வேண்டும், தேர்தல் முறையாக நடக்க வேண்டும்னா அதில் முறையான வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும், கரெக்டான வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய எண்ணமாக இருக்கிறது. அப்போ போலி வாக்காளர்கள் 75 லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னது யார்? நான் சொல்லல, நீங்க சொல்லல. சொன்னது அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற திரு வைகோ அவர்கள். அவர் ஒரு சாதாரண ஆள், மிக மூத்த அரசியல்வாதி. தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னைக்கு மிக மூத்த அரசியல்வாதியில் அவர் தான் ரொம்ப சீனியர் அரசியல்வாதி இருந்து கொண்டிருக்கிறார். அவரே சொல்றாரு இவ்வளவு போலி வாக்காளர். அப்போ அதையெல்லாம் நீக்குவதற்கு களையிடுவதற்கு நடவடிக்கை எடுத்துதானே ஆக வேண்டும். மறைமுகமாக திணிக்கக்கூடிய முயற்சி தான் அப்படிங்கிறத ஆனா திருமாவளவன் வந்து ஏதாவது ஸ்டாலினுக்காக சப்பக்கட்டு கட்டணுன்றதுக்காக சொல்றாரு. சிஏக்கு இதுக்கு என்னன்னா சம்பந்தம்? இல்ல, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு அரசியல்வாதியை நீங்களே, ஒரு பத்திரிகையாளர், ஒரு அரசியல்வாதி குடியுரிமை சட்டத்தையும் வாக்காளர் எஸ்ஐஆரையும் எப்படி ஒரு ஒப்பிட முடியும் சொல்லுங்க? குடியுரிமை சட்டம் வெளிநாடுகளிலிருந்து வந்து இங்க தங்கியிருந்தவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம். வாக்காளர்கள் சீர்திருத்தம் என்பது, அதாவது சீர்திருத்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது இங்க இருக்கிற போலி வாக்காளர்களை நீக்குவது, இங்க இருக்கிற இறந்து போன வாக்காளர்களை நீக்குவது, அல்லது இரட்டை. சிலர் வந்து இங்கேயும் வாக்காளர் வச்சிருக்காங்க, கோயம்புத்தூர்ல வச்சிருக்காங்க, சிலர் இங்கேயும் வச்சிருக்காங்க, திருநெல்வேலியும் வச்சிருக்காங்க. ஸோ அவர்கள் இங்கேயும் வச்சிருக்கிறாங்க, குளத்தூர்ல ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, இன்னொருத்தர் திருவாரூர்லயும் வச்சிருக்காங்க. அப்படி வச்சிருக்கும் பொழுது அதுக்காக நான் அவர் சொல்லல, அந்த மாதிரி வாக்காளர்கள் வந்து இருக்கும்போது அந்த வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்பதுதான் நம்ம முறையான. நம்ம தேர்தல் நேரத்தில் இருக்கும். தேர்தலுக்கு முன்னாடி ஒவ்வொரு இயக்கங்களிலும் கூட, ஒவ்வொரு சின்ன கூட்டுறவு சொசைட்டி தேர்தலில் கூட நீங்க அந்த கூட்டுறவு சொசைட்டியினுடைய தேர்தலுக்கு வாக்களிக்கின்ற தகுதி உள்ளவங்க யார் அங்க இருக்காங்க என்பதை அந்த தேர்தலுக்கு முன்னாடி தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் நடக்குது. இப்போ பாராளுமன்றத்தில் அல்லது வேற எங்க கூட வாக்களிக்கக்கூடிய நபர்கள், அந்த தகுதியான வாக்காளர்கள் யார் என்பதை தேர்வு செய்யும் போது அந்த தேர்தல் நேரத்தில் அதை சரி செய்து தான் வெளியிடுகிறார்கள். இது நடைமுறையான ஒன்றுதான். கடந்த வருடத்தோட இந்த வாட்டி 13 மடங்கு நெல் அதிகமா விளைச்சல் அதிகமா இருக்கு. அதுக்கான குடோன்கள் இல்லைன்ற குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஏன் எடுக்கலன்னா செறிவூட்டப்பட்ட அரிசிக்கான பர்மிஷன் மத்திய அரசு கொடுக்கலன்னா அதை ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனா விளைச்சல் ஒரு மூட்டை விளைஞ்ச இடத்துல 13 மூட்டை விளைஞ்சிருக்கு, முழுக்க பாதிக்கப்பட்டு குடோன்கள் இல்லாத பிரச்சனையா இருக்கு. இதை ஒரு காரணமா சொல்றாங்க. எப்படி விவசாயிகள் முழுக்க பாதிக்கப்பட்டு பாருங்க, செறிவூட்டுறது என்பது தனி ப்ராசஸ். அது வந்து மில்லுகள்ல செய்யற வேலை. அரிசி கலக்கிறது, அதாவது மில்லுகள்ல, அரவை மில்ல வந்து கலந்து அது வந்து. அப்போ ஒரே நிமிஷம் அண்ணா, ஒரு நிமிஷம் நீங்க கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். அதாவது விளைச்சல் அதிகம் வரும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா விவசாயத்துறை வந்து இந்த வருஷம் முழுவதுமே மழை பெஞ்சிருக்கிறது. எல்லா இடத்துலையும் எவ்வளவு விளைச்சல் வரும் என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த துறையினுடைய வேலை. குடோன்களை வந்து அதிகமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வர வேண்டியது யாரு? அவங்க தான் கொண்டு வந்திருக்கணும். அதை செய்ய தவறியது யாரு? திமுக அரசாங்கம். அதை செஞ்சிருக்க வேண்டும், அதை செய்யல. அல்லது விவசாயிகள் இடத்துல இருந்து வாங்கி ஒரு குடோன் என்பது ஒரு டெம்பரரியா கூட நீங்க வச்சிருக்கலாம். இல்ல, டெம்பரரி செட்ஸ் விவசாயிகள் இருந்து வாங்க, ஒரு டெம்பரரி ஒரு ஏதாவது ஒரு இடத்துல, அதை பாதுகாப்பான இடத்துல வைக்கிறதுக்கான வழிகளை தேடி இருக்க வேண்டும். அதாவது குடோன் இல்லை என்பது சொல்லுவது ஒரு கோழைத்தனமான ஒரு தான். அதாவது விவசாயிகள் இருந்து வாங்கணுன்ற எண்ணம், அதை வாங்கி எங்கேயாவது வைக்கணும்னா அதுக்கான வைக்கிறதுக்கான பல ஏற்பாடுகள் இருக்கிறது. எங்க ஒன்னாலும் பாதுகாப்பாக வைக்கலாம். அந்த துறையிலேயே நீங்க 120 கோடி ஊழலுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ இந்த நெல் கொள்முதல் நடந்திருக்கிறதாக சொல்றாங்க, விவசாயிகள் தரப்புல சொல்றாங்க. ஒவ்வொரு மூட்டைக்கும் விவசாயிகளிடமிருந்து 40 ரூபா வந்துட்டு அன்அபிஷியலா வாங்குறதா ஒரு
திமுக அரசாங்கத்தில் இதெல்லாம் வாங்கலன்னா தான் அது பெரிய ஆச்சரியமான விஷயம். சார் அதுல இந்த டெண்டர் அந்த குடோன் திமுக அந்த அளவுக்கு ஊழல்ல ஊறி போயிருக்கிறாங்க. ஊழல்னாலே திமுகனாலே ஊழல், திமுகனுடைய அர்த்தமே ஊழல் தான். சார் அந்த 45 ரூபாய்க்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா சார், சென்டருக்கான இடத்த வந்து அந்த 45 ரூபாய் வாங்குற சென்டரிங் ஆட்கள் தான் இடத்தையே வாங்கி அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க சார். ஆனா அந்த இடத்த வாங்குறது கூட அங்க வேலை பார்க்குற சுமை தூக்குறவங்க தான் வாங்குறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஊர்ல இருக்கக்கூடியவங்க அந்த இடத்த தானமா கொடுத்தா அது அரசாங்கம் வந்து பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்துன்றாங்க. அங்க வாங்குறதுக்கான அந்த இடத்த வாங்குறதே அங்க பணி செய்யறவங்க தான் சார், சென்டரிங்ல இருக்கிறதா. அரசு எங்க நிலம் இடம் ஒதுக்குறது இல்ல. இதுதான் பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. அதுதாங்க, அது பண்ண வேண்டியது யாரு? அரசாங்கம் தானே அது முறையா பண்ண வேண்டி, என்ன இடம் எவ்வளவு ப்ரிக்யூட் பண்ண போறோம், அந்த ப்ரிக்யூட் பண்ற அரிசி நெல்லை வந்து வைக்கிறதுக்கான வசதி, இதெல்லாம் முன்கூட்டியே திட்டமிட வேண்டியது அந்த துறையினுடைய வேலை, அதை துறையினுடைய அமைச்சருடைய பொறுப்பு. அது நன்றி அண்ணா.